ஹாய் ஹலோ வணக்கம். இன்னைக்கு நம்ம கேஆர்எஸ் ட்ரெண்டிங்கில் ஆன்லைன் கேம்னால வர ஆபத்தை பற்றி டிஸ்கஸ் பண்ண போறோம். நீங்கள் வடிவேல் சார் காமெடி ஒன்று பார்த்துருப்பீங்க. சிங்கப்பெருமாள் சார் மதுரமல்லி மதுரமல்லி மதுரமல்லின்னு சொல்லி வடிவேல் சார் முகத்து முன்னாடி நீட்டிகிட்டே இருப்பார். வடிவேல் கூட சொல்லுவார், ஆண்களுக்கெல்லாம் பூ கொடுக்குறாங்க கட்டாயமான. அந்த காமெடியில் வர மாதிரி நம்ம மொபைலை எப்போ எடுத்தாலும் ரம்மி விளையாடுங்கன்னு சொல்லி நமக்கு மெசேஜ் வந்துகிட்டே தான் இருக்குது. பல தருணங்களில் நம்ம அதை அவாய்ட் பண்ணாலும் நம்ம ஃப்ரீயாக இருக்கோன்ற ஒரே காரணத்துக்காக சில தருணங்களை அதை எடுத்து நம்ம விளையாட தான் செய்கிறோம். அதுக்குள்ளே நம்ம மூழ்கி போக தான் செய்கிறோம். இப்போது நம்ம இன்னைக்கு டாப்பிக்கில் என்ன பார்க்க போகிறோம்னா, எதனால் அந்த கேமில் நம்ம முழுகிறோம், அதுலேருந்து நம்ம எப்படி வெளியில் வரணும், அதுக்கான காரணங்கள் என்னன்றதை பற்றி தான் டிஸ்கஸ் பண்ண போகிறோம். முதல்ல நமக்குலாம் இருக்கிற பெரிய பிரச்சனையே நம்மளோட ஈகோ தாங்க. நம்ம ஈகோவை நம்மளால் விட்டு கொடுக்க முடியல. இப்போது ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். நீங்கள் ஒரு மார்க்கெட் போகிறீங்க, அங்கே 10 பேர் எதிர்க்க ஒருத்தன் உங்களை அசிங்கமாக திட்டினான்னு வச்சுங்களேன். நீங்கள் அந்த 10 பேர் இருக்காங்களேன்றதுக்காக அவனை திட்டாமல் கூட வந்துடுவீங்க, எதுக்கு அசிங்கம்ன்ட்டு. இதே ஒருத்தன் ஃபோன் பண்ணி உங்களை அசிங்கமாக திட்டுறான்னு வச்சிங்களா, அவனை நீங்கள் விட மாட்டீங்க. நீங்களும் உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அசிங்கமாக திட்டுவீங்க. அதுக்கு காரணம், நம்ம திட்டு வாங்கினது யாருக்கும் தெரியாது, ஆனால் நம்ம அவனை திட்டுறதை எல்லாரும் கவனிப்பாங்க. ஆன்லைனில் நம்ம விளையாடும் போது ஒரு முறை தோத்துட்டோம்னா அந்த தோல்வியை நம்மளால் ஏற்றுக்க முடியல. யாரா அவன் எங்கோ இருக்கிறவன் நம்மளை தோக்கடிச்சிட்டானே அப்படின்ற காரணத்துக்காக, நம்ம தோல்வியும் பிறருக்கு தெரியாதுன்ற ஒரே காரணத்துக்காக நம்ம திரும்ப 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 அவங்ககிட்ட விளையாடி தோக்கணும். இதுக்கு முக்கிய காரணம் நம்மளுடைய ஈகோ தான். முதல்ல நம்ம எப்பவுமே நம்மளுடைய தோல்வியை ஒத்துக்கிட்டோம்னா நம்ம அதுலேருந்து வெளியில் வர முடியும். நம்ம ஆன்லைனில் கேம் விளையாடுறதுக்கு ஒரு ரீசன் நம்ம மனசுக்கு சொல்கிறது என்னன்னா, இப்போ நமக்கு எந்த வேலையும் இல்லை, நம்மளை யாரும் எதுவும் கேட்க போகிறதும் இல்லை, அதனால தான் நம்ம கேம் விளையாடுறோம் அப்படின்னு சொல்லி நம்ம அதில் மூழ்கிறோம். நம்ம வீட்டில் இருக்கிற குழந்தைங்க எடுத்துக்கோங்க, அதுங்க பப்ஜி, ஃபயர் ரேஸ் என்னென்ன கேமோ விளையாடுறாங்க. அந்த கேம் விளையாடி அதில் மூழ்கி போகிறாங்க. நம்மளை எடுத்துட்டோன்னா ரம்மி, செஸ், இந்த மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்குது, அதெல்லாம் விளையாடுறோம். நீங்கள் பார்த்தீங்கன்னா 2015 ரம்மியை பேன் பண்ணணும்னு சொல்லி ஒரு கேஸ் போட்டாங்க. அந்த கேஸில் என்ன சொன்னாங்கன்னா, ரம்மி கேம்லிங் கேம் கிடையாது, அது ஒரு ஸ்கில் டைப் ஆஃப் கேம்னு சொல்லிட்டு அந்த கேஸ் தள்ளுபடி பண்ணிட்டாங்க. ஆனால் 2015 இந்த டெக்னாலஜி வேறு, இப்போ இருக்கிற டெக்னாலஜி வேறு. அது மூலிமா எவ்வளோ கோடி பிஸ்னஸ் நடக்குதுன்றது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அது எப்படிங்க ஒரு விஷயம் புரியவே மாட்டுது. இப்போ வீட்டில் 3 பேர் உட்காந்து ரம்மி விளையாட உட்காடுறோன்னு வச்சுங்களேன், 2 பேர் மட்டும் கேம் விளையாடுறாங்க. ஒருத்தன் சொல்கிறான், அந்த சீட்டெல்லாம் என்கிட்ட கொடுத்துருங்க, உங்கள் 2 பேருக்கு என்ன சீட்டு தரணுன்றது நான் முடிவு பண்ணுறேன், கேம் நல்லா இருக்கும்னு சொல்கிறான். அதை நீங்கள் ஏற்றுப்பீங்களா? கொஞ்சம் கூட ஏற்றுக்க மாட்டீங்க. அப்படிப்பட்ட ஒரு விஷயந்தான் ஆன்லைனில் நம்ம ரம்மி விளையாடுறது. ஆரம்பத்தில் நம்ம வெற்றி பெற மாதிரி இருந்தாலும் முடிவில் கண்டிப்பாக நம்ம தோல்வி தான் அடைவோம். அது காரணம், நம்ம என்ன சீட்டு எடுக்கணுன்றதை அவன் தான் முடிவு பண்ணுறான், நம்மளால பண்ண முடியாது. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். உங்கள் மைண்டு கண்டிப்பாக இதை சொல்லும், ஆனால் இன்னொரு மைண்டு இதை ஏற்றுக்காது. இப்படி பிரிக்கப்பட்ட 2 மைண்டை பற்றி தான் சில விஷயங்கள் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். நமக்கு ஒரு தலைவலி வருதுன்னு வச்சுங்களேன், அந்த தலைவலி ஏன் வருதுன்ட்டு நம்ம ஆராய்ச்சி பண்ண ஆரம்பித்தாவே அந்த தலைவலியிலேருந்து நம்மளால் வெளிவர முடியும். இந்த உண்மை உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். அதே மாதிரி நம்ம ஏன் எப்பவுமே ரம்மி விளையாடுறோம் அப்படின்ற ஒரு சின்ன விஷயத்தை நீங்கள் யோசித்தாவே உங்களால் அதுலேருந்து வெளியில் வர முடியும். ஆன்லைனில் கேம் விளையாடுற எல்லாருக்குமே ஒரு எண்ணம் இருக்குங்க, என்னால் விளையாட முடியுது அதனால நான் விளையாடுறேன் அப்படின்னு சொல்லுவோம். இதுக்கு காரணம் நம்மளுடைய பிரெயின். அந்த பிரெயினை பற்றி நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா சில விஷயங்களை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியும், சில விஷயங்களை நம்மளால் வெற்றி அடைய முடியும். என்னை பொறுத்தவரையும் இந்த உலகத்தில் எதுவுமே டேலண்ட்டுன்னு ஒன்று கிடையாது, எல்லாமே எக்ஸ்பீரியன்ஸ் தான். 18 வயசில் ஒரு பையன் ஒரு படத்துக்கு மியூசிக் வாசிக்கிறான்னா அதுக்கு பேர் டேலண்ட் இல்லை, அவன் 4 வயசுலேருந்து கீபோர்டை கற்றுக்கிட்டான்றது தான் உண்மை. 17 வயசில் ஒருத்தன் வேர்ல்டு கப் வாங்கி கொடுக்குறான்னா அதுக்கு பேர் டேலண்ட் இல்லை, இல்லை, அவன் 4 வயசுலேருந்து பேட்டை பிடிச்சிருக்கான்றது தான் உண்மை. இப்போ எதுக்குங்க இதெல்லாம் சொல்கிறீங்க அப்படின்னு சொல்ல வரேன்னா, நம்ம மைண்டை நம்ம எதுக்கு ரெடி பண்ணுறோன்றதை பொறுத்து தான். நம்ம மைண்டை 2 விதமாக பிரிக்கலாம். ஒன்று கான்சியஸ் மைண்ட், இன்னொன்று சப்கான்சியஸ் மைண்ட். இந்த கான்சியஸ் மைண்டை ஒரு நாளையில் நம்ம மினிமம் 10-20% தான் யூஸ் பண்ணுவோம். இந்த சப்கான்சியஸ் மைண்ட் ஒரு நாளையில் 80% வேலை செய்யும். இந்த கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி ஒரு நாளைக்கு நம்ம 80% வேலையை முடிக்கிறோம். அதாவது இந்த 24 ஹவர்ஸில் நமக்கு தேவையானதில் வேலையில் 80% வேலையை இந்த கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி தான் பண்ணுறோம். ஆனால் அந்த மைண்டை நம்ம 10% தான் யூஸ் பண்ணுறோம். நம்ம சப்கான்சியஸ் மைண்டை யூஸ் பண்ணி 24 ஹவர்ஸில் 20% வேலை கூட செய்யறதில்ல, ஆனால் அந்த மைண்டை நம்ம 80% யூஸ் பண்ணுறோம். கான்சியஸ் மைண்ட் எப்பவுமே ஒரு விஷயத்தை அனலைஸ் பண்ணும். கான்சியஸ் மைண்ட் அனலைஸ் பண்ணும், திங்க் பண்ணும், பிளான் பண்ணும். அதுக்கு ஷார்ட் மெமரி தான் இருக்குது.
சப்கான்ஷியஸ் மைண்ட் வந்துக்கு லாங் டேர்ம் மெமரி இருக்குது. அதுக்கு எமோஷ்னல் ஃபீலிங்ஸ், லவ் இந்த மாதிரி சம்மந்தப்பட்ட பக்திகள் இந்த மாதிரி விஷயம்லாம் இருக்குது. நம்ம ஒரு வண்டி ஓட்ட கற்றுக்குறோம்னு வச்சுங்க, ஃபஸ்ட்டு நம்ம அனலைஸ் பண்ணுவோம். அதுக்கு நம்ம கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்யும். அதை நம்ம நல்லா கற்றுக்கிட்டோன்னா அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேவ் ஆகிடும். அதுக்கப்புறம் மீதி இருக்கிற விஷயம் உங்களுக்கு தெரியும். அதே மாதிரி தான் நம்ம கேம் விளையாடும் போதும் கான்ஷியஸ் மைண்டை வச்சு ஃபஸ்ட்டு அனலைஸ் பண்ணுவோம். அனலைஸ் பண்ணி அதை கற்றுக்கிட்டோன்னா திரும்ப விளையாடும் போது அதோடைய மெமரி வந்து சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேவ் ஆகுது. இந்த சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு ஆபத்துன்றது ஒன்று தெரியாது. அதுக்கு தேவை அதோடைய ஆசையை நிறைவேற்றணும். அதோட ஆசை என்னவோ அதை அப்போவே நிறைவேற்றணும். எப்போல்லாம் இந்த கான்ஷியஸ் மைண்ட் வந்து நமக்கு எதுவும் வேலை இல்லை, அனலைஸ் பண்ணாமல் ஃப்ரீயாக இருக்கோ, அப்போல்லாம் இந்த சப்கான்ஷியஸ் மைண்ட் வேலை செய்ய ஆரம்பிக்கும். நீ ஃப்ரீயாக தானே இருக்க, கேம் விளையாடு, நீ ஃப்ரீயாக தானே இருக்கேன், பாட்டு பாடு, ஃப்ரீயாக தானே இருக்கேன், அங்கே இங்கே போகணும் ஏதாவது சொல்லிகிட்டே தான் இருக்கும். நம்ம லைஃப்பில் 100 பேரில் ஒருவர் தனியாக தெரியறதுக்கும் 100 பேரில் ஒருத்தராக இருக்கிறதுக்கும் இந்த மைண்டு தான் காரணம். நம்ம சப்கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணி நம்ம கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணும்போது நம்மளால் கண்டிப்பாக 100 பேரில் ஒருத்தராக வர முடியும். நம்ம கான்ஷியஸ் மைண்டை கண்ட்ரோல் பண்ணாமல் சப்கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணோம்னா நம்ம 100 பேரில் ஒருத்தராக தான் இருக்கும். ஆக்சுவலாக பிறந்த குழந்தைக்கு எப்பவும் சப்கான்ஷியஸ் மைண்ட் தான் வேலை செய்யும். அது கான்ஷியஸ் மைண்ட் ஒர்க் பண்ண வந்துச்சுன்னா அதுதான் நம்ம வந்து மெச்சூரிட்டின்னு சொல்கிறோம். இந்த மெச்சூரிட்டி நமக்கு எப்பவுமே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். நீங்கள் ஒரே விஷயத்தை திரும்ப பண்ணி அது சப்கான்ஷியஸ் மைண்டில் போய் சேவ் ஆகிறதுனால தான் அதுலேருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுறீங்க. அதுக்கு நம்ம என்ன பண்ணணும், நம்ம கான்ஷியஸ் மைண்டை யூஸ் பண்ணி நம்மளை கண்ட்ரோல் பண்ணணும். கொஞ்சமாக அதுலேருந்து வெளியில் வர நம்ம ட்ரை பண்ணணும். கேம் விளையாடுற டைமை தவிர்த்து வேறு ஏதாவது ஒர்க் பண்ணலாம். அம்மா கூட சமைக்கலாம், ஒய்ஃப் கூட துணிமணியை மடித்து வைக்கலாம், வீட்டை க்ளீன் பண்ணலாம். இந்த மாதிரி நிறைய எக்ஸாம்பிள் உங்களுக்கு தெரியும். அதெல்லாம் ட்ரை பண்ணுங்கள். கொஞ்சமாக இதுலேருந்து வெளியில் வாங்க. உங்கள் குழந்தைங்க இதில் வந்து இன்வால்வ் ஆகியிருந்தாங்கன்னா அவங்க மைண்டை மாற்றுங்க. அவங்க எந்த கேம் விளையாடினாலும் அந்த ஃபோனை வாங்கி அந்த கேமை அன்இன்ஸ்டால் பண்ணுங்கள். உங்கள் குழந்தை அழதான் செய்யும். நீ வேணும்னா அதை டவுன்லோட் பண்ணி விளையாடிக்கோன்னு சொல்லுங்கள். ஏன்னா மறுபடியும் அவங்க விளையாடும் போது அந்த கேம் முதலேருந்து வரும். அது அடுத்தடுத்த பிளானுக்கு போகிறதுனால தான் அவங்க இன்ட்ரெஸ்ட்டில் அதே விளையாடணும்னு நினைக்கிறாங்க. ஒரே விஷயத்தை திரும்ப விளையாடுறது அவங்களுக்கு போர் அடிச்சிடும். அப்புறம் அந்த கேம் அவங்க கொஞ்சமாக விட்டுருவாங்க. குழந்தைங்கள நம்ம ஈஸியாக மீட்டு எடுத்து வர முடியும். ஆனால் நம்ம மீட்டு எடுத்து வர்றதுன்றது கொஞ்சம் கஷ்டமான விஷயம். அதனால் எப்போவுமே நீங்கள் வந்து கான்ஷியஸ் மைண்டை ஒர்க் பண்ணுற அளவுக்கு உங்களை தயார்படுத்திக்கோங்க. நம்ம புரிஞ்சுக்கிட்டாவே நமக்கான கெடுதலை வராமல் நம்மளால் பார்த்துக்க முடியும். ஆன்லைன் கேம் விளையாடி அதுலேருந்து மீண்டு வராதவங்களுக்கு இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறோம். ஆன்லைன் கேம் இனிமேல் தான் விளையாட போகிறாங்கன்னு சில பேர் இருப்பாங்க. அவங்க இந்த வீடியோவை கேட்டால் என்ன ஃபீல் பண்ணுவாங்கன்னு என்னால் சொல்ல முடியுது. வண்டுமுருகன் காமெடி மாதிரி இவன் எங்கேயோ சமத்தியாக வாங்கியிருக்கான்டா, ஸ்டேஜில் வந்து எவனோ வாங்கின மாதிரி பேசுகிறான் பாரு அப்படின்ற மாதிரி தான் என்னையே நினைக்கிறீங்க. யூ ஆர் ரைட். நான் கேமை பற்றி அனலைஸ் பண்ணேன், ஆனால் சப்கான்ஷியஸ் மைண்டுக்கு அதை நான் கொண்டு போகல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நீங்கள் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் என்னால் நெக்ஸ்ட் லெவலுக்கு யோசிக்க முடியும்.